இன்றைக்கி டிப்ஸ் வீடியோவில் மார்க்கர்ஸ் பற்றி பார்க்கலாம். இது நார்மலாக கடையில் கிடைக்கிற மார்க்கர். இது கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் சாக்கு. இதிலே டபுள் கலரும் கிடைக்கும். இது உடஞ்சிருச்சு. இது வேக்ஸ் மார்க்கர். இது கையில் ஒட்டாது. இதுவும் இன்விசிபிள் பென்சில் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. இது ஒரு மார்க்கர். வாட்டர் எரேசபிள் பென் இருக்குது. இந்த மார்க்கர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல் லென்த் மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த சைடு இப்படி மார்க் பண்ணணும், இப்படி மார்க் பண்ணக்கூடாது. இன்ச் டேப்புக்கு ஹரிசாண்டலாக மார்க் பண்ணணும். நெக் வைடு மார்க் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனில் மார்க் பண்ணணும். ஷோல்டரும் இந்த டைரெக்ஷனில் மார்க் பண்ணணும். மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது தப்பாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா அயன் பாக்ஸ் வச்சு ஹீட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கலாம். கிளாத் வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு எரேஸ் ஆகுது. இப்போ இதை அயன் பண்ணி பார்க்கலாம். அயன் பண்ணும்போது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இது இன்விசிபிள் மார்க்கர் தான். அயன் பண்ணால் போயிடும். இந்த மார்க்கரை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வந்தோடனே ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும். இந்த பேப்பரை பிடிச்சி அப்படி நீங்கள் கிழிச்சிட்டிங்கன்னா பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிரிக்கும்போது கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்புறம் இந்த பேப்பரை பிடிச்சி அப்படி இழுக்க வேண்டியது. இந்த மாதிரி தான் இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கணும். மார்க் பண்ண காலி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நெட் கிளாத்தில் மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த மார்க்கிங் ஈஸியாக அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி கிரயான்ஸ் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழியாமல் இருக்கும். நெட் கிளாத்துக்கு கிரயான்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க்லாம் போடும்போது நெட் கிளாத்தில் ஏதாவது ட்ரா பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிரயான் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா அழியாமல் இருக்கும். இதையும் அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்விசிபிள் ஆகிடும். டெய்லரிங் மார்க்கர் சாக் மார்க்கர் வச்சு பண்ணும்போது மார்க்கிங் போயிடும். அதே இது கிரயான்ஸ் வச்சு மார்க் பண்ணும்போது அழியாமல் இருக்கும். இந்த மார்க்கரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா அழுத்தி ரப் பண்ணும்போது இதுவும் போயிடுது.